ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. வேட்புமனு தாக்கலுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைன்னு போய்கிட்டே இருக்கு. எப்போதான் எல்லாம் முடிவுக்கு வரும்? அதான் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கே விக்ரம். இன்னைக்கு கூட சூரிய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள் என்னன்னு அறிவிச்சிருக்காங்க. கை கட்சி போட்டியிடுற தொகுதிகளையும் அறிவிச்சிட்டாங்க. நீ கை கட்சின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது ரோபோ. அரவக்குறிச்சியில இருக்கிற கை கட்சிக்காரமா போர்க்கொடி உயர்த்துவாங்க போல இருக்கே. என்ன காரணம்? அவங்க பல மாசங்களுக்கு முன்னாலேயே தேர்தல் வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்களாம். இப்போ திடீர்னு தொகுதி நமக்கு இல்லைன்னு சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம். கை கட்சியோடைய மாநில தலைவருக்கு தெரிஞ்சுதான் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதா சொல்றாங்களே. ஆமா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னவர் இப்போ நழுவறதுக்கு காரணம் என்னங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியே. அதுக்காக கூட்டணி கட்சியுடைய முக்கிய பிரமுகரை பத்தி கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. இதை தலைமை ஏத்துக்குமா? நிச்சயமா ஏத்துக்காது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் டெல்லி இளைய தலைவருடைய நேரடி தொடர்புல இருக்கிறதால தனக்கு ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறாங்களாம் அரவக்குறிச்சி அதிரடி அம்மையார். அதே மாதிரி திருச்சி கிழக்கு தொகுதி ஒதுக்கீட்டிலையும் பிரச்சனைன்னு சொல்றாங்களே. ஆமா விக்ரம், எல்லாம் உள்ளடி அரசியல் தான். மலைக்கோட்டை மாவட்ட சூரிய கட்சியில பகிரங்கமாவே கோஷ்டிகள் செயல்படுதான். அந்த கோஷ்டிகளோட உள்ளடி அரசியலாலதான் திருச்சி கிழக்கு தொகுதி கை கட்சிக்கு போனதுன்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். அதே மாதிரி இலை கட்சி ஜாம்பவான்கள் நிக்கிற தொகுதிகள்ல நேரடியா மோதாம கூட்டணி கட்சிகளை கோர்த்து விட்டுட்டதா சூரிய கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களே. உண்மையா ரோபோ? உண்மையா பொய்யாங்கிற கேள்வி இங்க வராது விக்ரம். ராயபுரம், கோபிசெட்டிப்பாளையம், விழுப்புரம் போன்ற தொகுதிகளையும் கடந்த முறை தோல்வியடைஞ்ச நன்னிலம், சிவகாசி, முதுகுளத்தூர், சங்ககிரி, கோவை தெற்கு, திருச்சி கிழக்கு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதிகள்னு கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே முணுமுணுப்பு இருக்கிறது உண்மைதான் சொல்றாங்க நம்ம ஏஜென்ட்டுகள். அதே போல மணப்பாறை, செய்யாறு, மதுரை வடக்கு, திருமங்கலம் தொகுதிகளை கூட்டணிக்கு விட்டு கொடுத்ததுல சூரிய கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம ஏஜென்ட்டுகள். இலை கட்சி கூட்டணியிலயும் அதிருப்தி கட்டுக்கடங்காம இருக்காம. அதனாலதானே தினந்தோறும் வேட்பாளர்களை மாத்துறாங்க. இதே ரேஞ்சில போனா தேர்தலுக்குள்ள பட்டியலே புதுசா மாறிடும் போல இருக்கு அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாங்க அரசியல் நோக்கர்கள். யாரு என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி இலை கட்சியில என்னைக்கு கவலைப்பட்டிருக்காங்க? தலைமை என்ன நினைக்குதுன்றது தானே அங்க முக்கியம். சரியா சொன்ன விக்ரம். தலைமை சொல்லே மந்திரம் அப்படின்னு இலை கட்சி தொண்டர்கள் இருக்கிறதாலதான் அவங்க வேட்பாளரா யார வேணாலும் போடுறாங்க. அப்போ இந்த அதிருப்தி குரல் எல்லாம் என்ன ரூபம் ஆகும்? முடிஞ்ச வரைக்கும் குரல் கொடுப்பாங்க. வேட்பாளர்கள் மாறலைன்னா வேற வழி இல்ல. காந்தி சிரிச்சாருன்னா தேர்தல் வேலையை தொடங்கிட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும் அவங்களால? காந்தி எல்லா பக்கத்திலயும் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு பக்கம் அதிகமா சிரிக்க போறாருங்கிறது தான் தெரியல. சரி விக்ரம், இன்னைக்கு இது போதும். மத்ததை அப்புறம் பேசிக்கலாம். ஓகே ரோபோ, சூப்பர். அப்புறம் பார்க்கலாம். நன்றி நேயர்களே.